ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப சுவையாக மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் கிரேவி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாம இதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை மட்டனோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மட்டனை மசாலாவோட ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு சூடுபடுத்திடலாம். 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கப் வெங்காயம் இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டா ப்ரௌன் கலருக்கு மாற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதுல நம்ம 1/4 கப் வெங்காயம் மட்டும் ப்ரெஷர் குக்கர்லயே விட்டுட்டு மீதி இருக்கிற வெங்காயத்தை எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இப்ப இதுல 1 இன்ச் பட்டை, 4 ஏலக்காய், 5-6 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்ப இதுல 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்ப நம்ம இதுல ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இப்ப நம்ம குக்கரை லிட் ரப்பர் எதுவுமே போடாம சும்மா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டனை நல்லா இந்த எண்ணெயிலேயே வேக விடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஏற்கனவே எண்ணெயில வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 10 to 12 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்கான பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஒருவேளை முந்திரி பருப்பு வேணாம்னா நீங்க அதுக்கு பதிலாக ஒரு 1/4 கப் கசகசா நல்லா சூடான தண்ணியில ஊற வச்சுட்டு அதை இதுல சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம குக்கர் லிட் எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க, மட்டன்ல இருந்து நல்லா தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி மட்டன் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப இதுல 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சு அந்த முந்திரி பேஸ்டையும் இதுல சேர்த்துக்கலாம். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப இதுல உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் குக்கரை மேல மூடி வச்சு வெயிட் வைக்காம நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மசாலால இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடலாம். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கிரேவில எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மட்டனை வேக விடணும். அப்பதான் கிரேவி நல்லா டேஸ்டா வரும். பாருங்க, கிரேவில லேசா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 2 சின்ன பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட மட்டன் மசாலா இருந்தா இந்த கரம் மசாலாக்கு பதிலாக அதை நீங்க சேர்த்துடுங்க. இப்ப இதுல மட்டன் வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப நம்ம குக்கரை லிட் போட்டு மூடிட்டு மேல வெயிட் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே 3 to 6 விசில் வரைக்கும் வேக விடலாம். நான் இப்ப 6 விசிலுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, சுத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பரா நமக்கு சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி இன்னும் திக்கா வேணும்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே கிரேவி நல்லா திக்கா வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணியா குழம்பு மாதிரி வேணும்னா நீங்க ஒரு 1/2 கிளாஸ் இல்ல 1 கிளாஸ் உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு முறை கொதிக்க விடலாம். இந்த மட்டன் கிரேவி சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டான சுவையான இந்த மட்டன் கிரேவி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நான்வெஜ் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க.